சிபக் மகாதேவ். இந்த கதையில் வரக்கூடிய தலைவர் ஒரு புது மாப்பிள்ளை. அவங்க இருந்த கிராமத்து வழக்கத்துப்படி கல்யாணம் ஆகி 2 மாதத்தில் மாமியார் வீட்டுக்கு போகிறாங்க. மாமனார் மாமியார் இவங்கள மகளையும் மருமகனையும் வச்சு விருந்துக்கு எல்லாம் செஞ்சு நல்லா தடபுடெல்லாம் கவனிச்சுக்கிடணும். கூட ஒரு முடி வெட்டுறவன், ஒரு பார்பர் கூட்டிகிட்டு போகணும். அது ஏதோ ஒரு விசித்திரமான பழக்கம். அதுபடி கூட்டிகிட்டு போகிறான். இப்போ அந்த சவர தொழிலாளி சொல்கிறான், மாப்பிள்ளை என்ன ஆடை அணிகளெல்லாம் போட்டுக்கிறாரோ அதுபோல் எனக்கும் ஆடம்பரமான ட்ரெஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு. சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டு கூட்டிகிட்டு போகிறான். வீட்டுக்கு பக்கத்தில் போன உடனே இறக்கி விட்டுட்டு, நான் போய் சொல்கிறேன் மாப்பிள்ளை வந்திருக்காரு அப்படின்னு, வந்து கூப்பிடுவாங்க அப்படின்ட்டு போகிறான். அவன் பயங்கர குள்ளநரி தந்திரத்தோட வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். உள்ளே போய் சொல்கிறான், என் வேலைக்காரன் வெளியே நிற்கிறான், அவன் கையில் பெட்டி வச்சுருப்பான், உள்ள எனக்கு வேணுங்கிறத பார்த்துக்கிறதுக்கு அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்றாங்க. அது வந்த அன்னையிலேருந்து அந்த மாப்பிள்ளை வேலைக்காரனாக வேலை பார்க்குறான். அந்த முடி வெட்டுற சவர தொழிலாளி மாப்பிள்ளை என்ன இருக்கான், அவனுக்கு விழுந்து விழுந்து எல்லாம் உபச்சாரம் பண்ணுறாங்க. இவனுக்கு ரொம்ப அப்பாவியாக இருக்கான். ஐயோ என்ன செய்கிறது ஏது செய்கிறது அழுகையாக வருது. ஒரு நாள் மாமியார் சொல்லுது, சமையலுக்கு விறகு இல்லை, உங்கள் வேலையாள் அனுப்பி கொஞ்சம் விறகு கொண்டு வர சொல்லுங்க மாப்பிள்ளை அப்படின்னு. அதுக்கு என்ன அத்தை அனுப்பிக்கிறேன் அப்படின்னு அந்த மாப்பிள்ளையை அனுப்புகிறான். காட்டில் போய் விறகு சுள்ளி எல்லாம் வெட்டி பறக்கி சேர்க்குறான். கட்டுறதுக்கு கயிறு எடுத்துகிட்டு வரல. இவனுக்கு அழுகையே வந்துருச்சு. ஓன்னு அழுதுட்ருக்கான். பார்வதி தேவிக்கு ரொம்ப மனசு இறங்கி, பாவம் இவன் என்ன கஷ்டப்படலாம் படுறான், நீங்கள் உதவி பண்ணுங்க அப்படின்னு சிவபெருமான்கிட்ட சொல்கிறாங்க. சிவபெருமானும் பார்வதியும் முன்னால் காட்சி கொடுக்குறாங்க. ஏன் இப்படி அழுதுட்ருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு சிவன். இப்போ இவன் ஓன்னு அழுது, அவங்க கிராமத்து பழக்கம் அதுபடி கூட்டிகிட்டு வந்தது. வந்த நாள்லேருந்து அவன் மாப்பிள்ளையா எல்லா விருந்து உபச்சாரமும் அவன் அனுபவிச்சுக்கிட்டு என்னை வேலையாள அப்படி வேலை வாங்கிக்கிட்டு இருக்கான். விறகு எடுத்துகிட்டு வர சொன்னாங்க, கட்டுறதுக்கு கயிறு கூட மறந்து போச்சு, எடுத்துகிட்டு வரல, எனக்கு ரொம்ப மனசே வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போது சிவபெருமான் சிபக் அப்படின்னு நீ சொல்லிட்டு ஜெய் மகாதேவ்னு சொல்லிடு அப்படிங்கிற. ஹிந்தியில் சிபக்குன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ சிபக் மகாதேவ் அப்படிங்கன்னா விறகெல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிடுச்சு. சந்தோஷமாக வீட்டுக்கு தூக்கிட்டு போகிறான். வீட்டில் போய் இனிமேதான் நம்ம கடவுள் சொன்னபடி எல்லாரையும் என்ன பண்ணணும் அதுபடி பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். இவன் புது மாப்பிள்ளை அப்படின்னு எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கான்னா அவனுக்கு பால் கொடுக்குறாங்க. அவன் பால் டம்ளரை உதடுகிட்ட கொண்டு போகிறான். சிபக் மகாதேவ்னு இவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். அது உதட்டில் போய் ஒட்டிக்கிச்சு. ஐயோ பாவம் மாப்பிள்ளை கஷ்டப்படுறானே, அவனுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு மாமனார் மாமியார் வீட்டில் இருந்த மற்ற பெரியவங்க சின்னவங்க ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் வருது.
எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் ஒட்டிக்கிற மாதிரி சிபக் மகாதேவ் சிபக் மகாதேவ்னு மனசுல சொல்லிக்கிட்டே இருக்கான். ஒரு ரயில் இன்ஜின் முன்னால் நிற்கிது, பின்னால் வரிசை கேரேஜ் நிற்கிற மாதிரி இவன் அந்த டூப்ளிகேட் மாப்பிள்ள இருக்கான் முன்னால். அவனுக்கு உதவிக்கு வந்த அத்தனை பேரும் ஓட்டிகிட்டு நிற்கிறாங்க. ஒரு பண்டிதரை கூட்டிகிட்டு வந்து என்னதான் செய்கிறது, வீட்டில் எல்லாரும் இப்படி இருக்காங்களேன்னு கேட்போம் அப்படின்னு கூப்பிட போகிறாங்க. அவர் பார்த்துட்டு இவருக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னடா இந்த வீட்டில் ஒருத்தன் மட்டும் தனியாக இருக்கான், மற்றவன் எல்லாவனும் ஒருத்தனோட ஒருத்தன் ஓட்டிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு. குதிரையில் வர்றாரு அவர். இறங்கிட்டு அது முதுகு தட்டி கொடுத்து அது வாழை தொடுறாரு. இந்த மாப்பிள்ளை மனசில் சிபக் மகாதேவ்னு நினைக்கிறான். இந்த பண்டிதரும் குதிரை வாலும் ஒட்டிக்கிச்சு. அப்போ அவர் தனியாக நீ மட்டும் எப்படி இந்த குழப்பத்தில் சிக்காமல் இருக்க, என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது இவன் ஆதியோட அந்தமாக எல்லாம் சொல்கிறான். அப்போ எல்லாரும் ரொம்ப மனசு வருத்தப்படுறாங்க. ஐயோ, வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை அவர் போல் அவரை என்னெல்லாம் கேவலமாக நடத்திட்டோம், அந்த வேலை செய் இந்த வேலை செய் அப்படின்னு வச்ச ஆள் மாதிரி நடத்திட்டோமே அப்படின்ட்டு எல்லாம் மன்னிப்பு கேட்குறாங்க. அவன் பொய்யா நடித்தவனுக்கு நல்ல அடின்னு அடித்து அவனை கிராமத்தை விட்டு விரட்டி அனுப்பிடுறாங்க. இதில் நம்ம ஒருத்தரை ஏமாத்துறதுக்காக போலித்தனமாக நடக்கக்கூடாது. ஒருத்தர் அப்பாவியாக இருக்காங்க அப்படின்னா அவங்க தலையில் முளை அரைக்கக்கூடாது. அவங்கள நம்ம கைக்குள்ளே ஆட்டி வைக்கலாம் அப்படின்னு ரொம்ப நாள் அது நடக்காது அப்படின்ற ஒரு நீதி தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் அந்த கதையோட தலைப்பில் இருக்கிற மாதிரி மகாதேவனாக இருக்கிற தேவாதி தேவனா சிவபெருமான் கிட்ட ஒட்டுதல் வேணும். சிபக் மகாதேவனு சிவன்கிட்ட போய் ஒட்டிக்கிட்டோம்னா இந்த உலக பற்றுதல் நம்ம எதுவும் செய்யாது. அந்த விஷயத்தை தான் குறள் சொல்லுது. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. எதுக்காக போய் கடவுளுடைய திருவடியை நம்ம பற்றி கொள்ளணும் அப்படின்னா இந்த உலகப்பற்றெல்லாம் போகிறதுக்கு அதுதான் வழி, அதனால பிடிச்சுக்கிடணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அது மாதிரி சிவபெருமானே சொல்லி கொடுத்த ஒரு மந்திரம் சிபக் மகாதேவுங்கிறத நாம்ளும் நம்ம வாழ்க்கையில் பின்பற்றணும். மகாதேவனாக இருக்கிற அந்த சிவபெருமானை மட்டும் உறுதியாக ஒட்டி பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னாக்க நம்மளை இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற எந்த பந்தபாசங்களும் பற்றுகளும் எதுவுமே செய்யாது. இறைவனுடைய அருள் நிச்சயமாக நமக்கு இறுதி மூச்சு வரையிலும் உண்டு. அதற்கு பின்னால் அவனுடைய திருவடி பேரு நமக்கு கிடைக்கும். முக்தி பேரு, விடுதலை பேரு, வீடு பேரு, மோட்ச நிலை, எது என்ன வார்த்தையில் நம்ம சொல்லணும்னாலும் இருக்கிற வரையிலும் இறுதி மூச்சு வரையிலையும் இறைவன் நம்மை காப்பார். இறந்த பின்னாலேயும் அவருடைய நம்மை அணுக்க தொண்டராக வைத்து கொள்வார். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆழமான கருத்து சிபக் ஒட்டுதல். யாரப்போ ஒட்ட வேணும் அப்படிங்கிறதுக்கான ரொம்ப அவசியமான ஆழமான கருத்து. மகாதேவனை ஒட்டி கொள்ளுதல் வேண்டும் அப்படின்ற விஷயத்தை இந்த சிபக் மகாதேவ்ங்கிற கதை சொல்லுது. நன்றி, வணக்கம்.